அவருக்கு கால் பண்ணி, சார் எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸ் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு சார், நான் கொஞ்சம் சார் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா சார், அன்னைக்குன்னு பார்த்து த்ரோட்டு போயிடுச்சு. எஸ் ஏ சூர்யா சாரே கொஞ்சம் கூச்சப்பட வச்சுட்டேன். சார் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார். அவருக்கு கால் பண்ணி, சார் எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸ் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு சார், நான் கொஞ்சம் சார் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அப்படியே லைவ் ப்ரூஃப் தரேன் நான், அப்போ தான் நம்புவார். இல்லைனா பொய் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம்ல. இன்னொரு நாள் நடக்குது, அவர் சொன்ன மாதிரியே வந்து ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கழிச்சு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்போ அப்படி கேட்டதில்லை. அவர் கேட்டார். கேட்டுட்டு சார் ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையாட் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கதை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் லவுடாக நரேட் பண்ணுவேன். நான் வந்து ஆரம்பிச்சு சார் ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு சார் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னா எஸ் ஏ சூர்யா சாரே கொஞ்சம் கூச்சப்பட வச்சுட்டேன். சார் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார். சார் ஓகே சார் கம்மியாக பேசுகிறேன் சார். சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா சார் அப்படின்னா சொல்லிட்டு அப்படியே அந்த கதை போச்சு. போயிட்டு அந்த கதை முடித்த உடனே சார் சொன்னார், ஒரு 4 பாயிண்ட் தேவை இந்த படத்துக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர்